ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அம்மணி கொழுக்கட்டை. உப்புமாவா இருந்தா யாருக்கும் பிடிக்காது. அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி, ஜீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ், இஞ்சி, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, அப்புறமா சால்ட்டு, வேக வைத்த பீன்ஸ், கேரட், அப்புறமா ரவை, கொஞ்சமா நீங்க இது கூட சேர்த்துக்கலாம், சேமியா. இது தயிர். தயிர் வந்து ஒரு வெண்ணெய் வாசனை வரும். இப்போ கடாயை போட்டுக்கிறோம். நல்லா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி, கொஞ்சம் சுட்ட பின்ன ஹீட் ஆனவுடனே கடுகு, அப்புறமா கடுகு கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டு, பச்சை மிளகா, கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையா சாட்டே பண்ணிக்கணும். இது கொஞ்சம் சாட்டே பண்ற நேரத்துல அடுத்தது கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒவ்வொன்னுத்துக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து நீங்க போடலாம். இப்படி பண்ணும்போது அது நல்ல ஒரு மணம் கொடுத்து ஃப்ளேவர்டா இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? நல்லா தண்ணி ஊத்த போறோம். ஒரு அழாக்கு ரவைக்கு நீங்க தாராளமா 2 டம்ளர் ஊத்திக்கலாம். அது கூட நான் தயிரையும் ஊத்திட்டேன். நீங்க தயிரும் ஊத்தும்போது ஒரு வெண்ணெய் வாசனை வரும். அது நல்லா கொதிக்கும்போது, இப்போ நம்போ ரவை எடுத்து நீங்க ரவை வறுத்ததும் போடலாம், வறுக்காம லைட்டா தணல்ல காட்டியும் போடலாம். அது உங்க விருப்பம். நான் லைட்டா அத வறுத்து தான் வச்சிருக்கேன். அத நீ அதுல போட்டுடணும். போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி குடுக்கணும். கிளறும்போது வெந்த மாரி வரும். இப்போ நான் வேக வைத்த காய்கறிகள் நான் என்ன வச்சிருக்கேன்? பீன்ஸும், கேரட்டும் வச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் பொடியா நறுக்கி போட்டுக்கலாம். இப்ப அது நன்னா கிளறிட்டு, உருண்டை புடிச்சு ஆவியில வேக வச்சு எடுக்கிறேன். ஆவியில நன்னா வெந்த பின்ன, அத எடுத்து தனியா வைக்கணும். வேகறதுக்கு கண்டிப்பா ஒரு 5 அல்லது 6 நிமிடம் நீங்க குடுக்கலாம். அப்பதான் அது நல்லா இன்னும் சாஃப்ட்டா அந்த பாயில் உள்ள ஊடுருவி ஏற்கனவே தண்ணீல அது வெந்திருக்கும். இப்போ அது வெந்த பின்ன எடுத்து கடாயில எண்ணெய் ஊத்தி, நான் கருஞ்சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் நெறையா போட்டிருக்கேன். அப்புறமா மஞ்சப்பொடி, ஒரு நல்ல ஒரு கலர் குடுக்கறதுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர். உங்களுக்கு வேணும்னா தோசை மிளகா பொடி, கரம் மசாலா என்ன வேணா நீங்க சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்க இஷ்டம். ஒரு வரமிளகாயும் போட்டிருக்கேன். வரமிளகாய்க்கும் ஒரு மணம் உண்டு. அதையும் நான் போட்டிருக்கேன். இப்ப அத எடுத்து அழகா அதுல போட்டு ஒரு சாட்டே பண்றேன். சாட்டே பண்ண பின்ன கொத்தமல்லி தூவி அத அழகுபடுத்தணும். அது நம்ம எல்லா விதமான நியூட்ரிஷியஸ் வேல்யூ சேரும். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வேக வைக்கும்போதும் போடலாம். இப்ப கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழியணும். ஒரு டேங்கி டேஸ்ட் வரதுக்கு. ஸோ எலுமிச்சம்பழம் சின்னதா ஒரு பீஸ். அது கூட நம்போ அந்த அழகுக்கு ஒரு மிளகாய வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். யாராவது உப்புமா பிடிக்கலன்னு சொன்னா, இப்படி பண்ணி குடுங்க. புரியுறதா? வேண்டாம் வேண்டான்னு சொல்றவங்க, வேணும் வேணும்னு சொல்லுவாங்க.